இப்ப பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். ஒரு சிம்பிளா ஒரு டிகிரி நல்லா எப்படிங்க சார் முடியும்? ஓரளவுக்கு படிச்சிருக்கணும். அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும் இல்ல சார். வெளியில போயிட்டு வர்றாங்க அப்படி இப்படின்னாலாம் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் அவங்க நம்ம வீட்ல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பினான்சியல் ஸ்டேட்டஸ்லயே அவங்க இருக்கணும். ஓகே, இப்ப நீ சொன்னீங்க வீடு வேணும் கார் வேணும்னு. பினான்சியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல என்ன அது ஓரளவுக்கு இருக்கணும் தாங்க சார். ஓரளவுக்கு எவ்வளவு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். சரி சரி, அந்த அக்கா கேட்டதுல அவங்க சைடில் அவங்க கேட்டது ஓகே தான். இப்போ நான் என்ன தெரியாங்கன்னா, இதே இது ஒரு படித்த டாக்டர் ஒரு பையன் கேட்க ஆப்போசிட் சைடில் ஒரு டாக்டர் பொண்ணு, அந்த பொண்டாள் நீ இவ்வளோ நாள் படித்து வேலையை போகிறல்ல, நீ சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வை, நீ சொந்தமாக ஒரு கார் எடு, நீ சொந்தமாக ஒரு வீடு வை, அந்த வீட்டில் நீ இரு, அந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி நீ என்ன கூட இருக்க விருப்பம் இருந்தால் நான் என்ன கூட இரு, இல்லை நான் அந்த காரில் உன எங்கே போகணும் அந்த காரில் போ, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பையன் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஏன் நாங்க வேலை செஞ்சு நாங்க எடுத்த இடத்துல தான் நீங்க வந்து வேலை செய்வீங்களா? நீங்க வந்து இருப்பீங்களா? நீங்க சொந்தமா படிச்சு நீங்களும் சொந்தமா டாக்டர் தானே படிச்சுட்டு, அப்ப நீங்க சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் வைங்க, நீங்க சொந்தமா ஒரு கார் வாங்குங்க, நீங்க சொந்தமா ஒரு வீடு வைங்க அப்படின்னு ஏன் நீங்க செல்லவே மாட்டுதியா? அடுத்து இன்னொன்னு, எங்க அந்த பொண்ணுங்க எல்லாம் அசால்ட்டா சொல்லணும்ல, இந்த பசங்க வந்து வேலைக்கு போறாங்க, அந்த பையன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறான், அவன் குடும்பத்துக்கு வேலைக்கு போறான், அவன் கடைசியில் அவன் குடும்பத்துக்கு தான் வேலைக்கு போறான். பொண்ணுங்க நீங்க முதல்ல வேலையை போகும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வேண்டலாம். ஆனா ஒரு பையன் நினைச்சா அதில் வேண்ட முடியுமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாளா? பேச்சு பேசுங்க.